சத்குரு சரணாரவிந்தாபியான் நமஹ. ஜெய் ஆதிபரா சக்திக்கு ஜெய். அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியில நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். ரொம்ப நல்ல விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய குடும்ப சொந்தங்களுக்கு, உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, பெரிய மனிதர்களுக்கு, ஆன்மீகத்தை நம்புகிறவர்களுக்கு அனுப்பணும். ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணால் போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஊடகத்தில் நிறைய பொய்யான தகவல்கள், சமூக ஊடகம் என்று சொல்லக்கூடிய எதுலையா இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தை பற்றின பொய்யான தகவல்களை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அதெல்லாம் உடைக்கணும், உடைச்செறியணும். அவங்களாம் வீழ்ச்சி அடைய தேவையில்லை, அவங்க மாட்டு வளரட்டும். ஆனால் உண்மையான நிகழ்ச்சியில மக்களுக்கு செலுத்தணும், மக்களுக்கு உண்மையான தகவல்களை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, கேள்விகளை கேளுங்க. எந்த விதமான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எங்கள் இடத்துல பாருங்க, எந்த விதமான துண்டு சீட்டுகளோ வைத்துக்கொண்டு பேசுவது கிடையாது. நேரடியாக பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. துண்டு சீட்டெல்லாம் வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லா விஷயமும் அறிந்த பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ முக்கியமாக எல்லாருமே கேட்டிருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் கேள்விகள் என்ன முக்கியமான கேள்வி ஒரு 4-5 வாட்டி எல்லாருமே கேட்டிருந்தா அதை தான் முதன்மையான பதிலாக நம்ம சொல்ல வேண்டும். அமாவாசை பற்றி சொல்லுங்க, அமாவாசை என்னென்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருக்கிறார். பெரும்பாலும் அமாவாசைகளிலே ஒரு பொழுது உணவு எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சால சிறந்தது. மதியம் 12 மணிக்கு மேலே நீங்கள் உங்களுடைய மூதாதையர்களை எண்ணி, குலதெய்வத்தை எண்ணி, தெய்வத்தை எண்ணி நீங்கள் காக்கைக்கு சாதம் வைத்து விட்டு நீங்கள் சாப்பிடலாம். சுவாமிக்கு நிவேதம் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த அமாவாசையில் இந்த மூதாதையர்கள்லாம் நீங்கள் சுவாமிக்கு படையல் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா இறந்து போயிட்டார். அவருடைய படம் சுவாமி ரூம்ல இருக்கு. அதை என்ன பண்றதுன்னு தெரியல. சுவாமி ரூம்ல தான் வச்சு அவரையும் வச்சு பூஜை பண்றோம். அப்படின்னா மனுஷன் இறந்த பிறகு தெய்வம் ஆயிடுறாங்கிறத உண்மை. ஆனா தெய்வமாகவே ஆகிவிட மாட்டான். தெய்வமாகவே மாறிவிட மாட்டான். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ அந்த படத்தை அங்க வைக்கக்கூடாது. இந்த அமாவாசையில மட்டும்தான் அவங்க படத்தை நீங்க வீட்டுக்கு முன்னாடி கொண்டு தெற்க பார்த்து வைத்து அவர்களுக்கு தனி இலை போட வேண்டும். அந்த ஒரு அமாவாசையில மட்டும்தான் அவங்க வெளியில இருக்கணும். நல்லா நீங்க உள்ள எடுத்து வச்சிடலாம். போட்டோ தாராளமாக எடுத்து வச்சிடலாம். ஹால்லையே மாட்டி வைக்கிறதுலாம் கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதை தெரிஞ்சுக்கணும். இறந்தவர்களுக்கு நான் யாரையும் இது பண்ணி சொல்லல. ஏன்னா இறந்தவர்கள் தான். அவர்கள் அந்த அமாவாசையில் மட்டும் நினைவு கூறுவது. மற்ற நாட்களிலே நம்ம மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அவங்களுடைய உருவம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்படி உருவத்தை கண் முன்னாடி கொண்டு ஓம் சொன்னாலே வந்துடுவாங்க. அதனால நீங்க அந்த படத்தை அமாவாசையில மட்டும்தான் நீங்க வெளியில வச்சுக்கலாம். மீதி நாள்லாம் உள்ளத்துக்கு வச்சிடலாம் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஃபாலோ பண்ணுங்க. அமாவாசையில இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். அமாவாசையில என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அசையும் பொருட்கள், அசையாத பொருட்கள்னு இருக்கு. அசையாத பொருட்களுக்கெல்லாம் நீங்க பூஜை போடலாம் அமாவாசையில. அசையாத பொருள்லாம் என்னென்ன? வீடு பூமி பூஜை போடுறது. அமாவாசையில பூமி பூஜை போடலாம். நீங்க வீட்டை கட்டுவதற்கான ஆரம்பம் செய்யலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் நீங்க மாடி வீடு கட்டி ஒரு மாதிரியான சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க செய்யலாம். மற்றபடி வேறு எந்தெந்த அசையாத விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்க பூஜை பண்ணலாம். அசையும் பொருட்களுக்கு பூஜை பண்ணது பௌர்ணமி பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேவா? பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ இந்த அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய அமாவாசையில எதுங்க சிறப்பு அப்படின்னு பார்க்கணும். 3 அமாவாசைகள், 12 அமாவாசைகளில் 3 அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசைகள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள் நமக்கு 12 மாசம் 365 நாட்கள். ஆனால் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், பித்ருக்கள், தெய்வங்களுக்கெல்லாம் இது ஒரே ஒரு நாள். அப்போ ஒரு நாள்னா போன வருஷம் 2024 எல்லா விதமான பண்டிகையும் அவங்க கொண்டாடிட்டாங்க. எல்லா விதமான தீபாவளி எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. இந்த வருஷம்
அவங்க அந்த விஷயத்தெல்லாம் கொண்டாடணும். இந்துக்கள் பண்டிகையை அவங்க நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. அப்ப எப்போ வராங்க மேல இருந்து அப்படின்னு பார்த்தா 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. இந்த 12 மாசத்துக்கு நடுவுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி. இப்போ போச்சு இல்லையா ஆணி மாசம், அது வரைக்கும் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி மாசம் 6 மாத காலங்கள் பகல் பொழுதாகவும் ஒன்லி காலம்பரம் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பகல் பொழுதாக அதை பாவித்து விட்டார்கள். ராத்திரி போகணும், அவங்க பகல் முடிஞ்சு போச்சு. ஆணி மாசம் பகல் முடிஞ்சு போச்சு. ஆடி மாசம் இரவு துவங்குகிறது அவர்களுக்கு. அப்போ எங்க கழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பகல் பொழுத மேல் உலகத்திலே கழிக்கிறார்கள். வானுலகிலே சஞ்சரித்து அதை கழிக்கிறார்கள். கீழே இருக்கக்கூடிய 2ஆவதான இரவை கழிப்பதற்காக ஆடி மாசம் அமாவாசை என்று நீர்நிலைகளிலே இறங்குகிறார். நீர்நிலைகள், கடல், ஓடும் நதி, இந்த மாதிரி ஆறுகள், குளங்கள், இந்த மாதிரி இடத்துல வராங்க. அப்போ என்ன பண்ணணும், நாம எல்லாம் மனிதராக பிறந்தவர்கள் அவர்களை வரவேற்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை என்று எல்லா கோவில்ல இருக்கிற தெய்வங்களும் கடற்கரைக்கு சென்று தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்த செய்யறதா ஐதீகமா வச்சிருக்காங்க. இப்ப அந்த கடற்கரை நீர்நிலை தெய்வமே போய் தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள், தெய்வங்கள் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி உள்ள கூப்பிடுறாங்க. வாங்க, பூமியில 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணுங்கள். தட்சிணாயனம். தட்சிணாயனம் அப்படின்னா சூரியன் தெற்க நோக்கி நகர்வது. உத்தராயணம் தை மாசம் வடக்க தேர திருப்பி சூரியன் வடக்க நோக்கி போறாரு. அப்போ தட்சிணாயனத்துக்கு வரும்பொழுது இரவு பொழுதாக இருக்கிறதுனால அவர்கள் வரவேற்கிறார்கள் தெய்வங்கள் தான். அப்போ அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி உள்ள வர வைக்கிறாங்க. அவங்க வரும்பொழுது நாம திதி, தர்ப்பணம், பித்ருக்கடன், தேவகடன், ரிஷிகடன் இதெல்லாம் வச்சுக்கவே கூடாதுங்க. இதெல்லாம் கடனா வச்சிருந்தோம்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் வாழ்வியல் முறையில். அதனால இந்த ரிஷிகடன், பித்ருக்கடன், தேவகடன் இதெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா அமாவாசை என்று, ஆடி அமாவாசை என்று கடற்கரையில் தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வரவேற்கும் விதமாக அவர்களை அழைத்து நம்ம வீட்டிலே தங்க வச்சுக்கணும். இரவு தங்குகிறார்கள் என்று அர்த்தம். சூரன் ஒருத்தர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா சுவாமியை பார்த்து தவம் இருக்கிறான். தவம் இருக்கும்போது சுவாமி வரார், என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு சூரிய சந்திராக்கள் உதிக்கவே கூடாது, அவங்கள முடக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுறாரு. அப்போ தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் போய் மன்றாடுறாங்க சுவாமி கிட்ட. இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்துட்டீங்களே, இந்த மாதிரி ஒரு வரம் கொடுத்ததுனால இந்த சூரிய சந்திராக்கள் ஊரில் உலகமே செழிப்பாக இருக்காது அப்படிங்கும் போது கவலைப்படாதீர்கள். ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையிலே அது இல்லாம முன்னாடி என்ன சொல்றாருன்னா பிராமணர்கள் எல்லோரும் தர்ப்பணம் கொடுப்பார்கள். சந்தியாவந்தனம் என்று சொல்லக்கூடிய காலை, மதியம், இரவு, மாலை 3 வேளையும் கொடுப்பாங்க. அவர்கள் அந்த எள்ளும் தண்ணியை வச்சு தர்ப்பணம் பண்ணி அந்த தண்ணியை கீழே விடும்போது நீங்க அந்த சூரிய சந்திராக்களுக்கு ஆபத்து ஏற்படாது அப்படி பொடியும் பிராமணர்களே யாரும் கொடுக்கவில்லை என்றாலும் இந்த அமாவாசை 3 அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசையிலே மற்றவர்கள் எல்லோரும் திதி தர்ப்பணம் கொடுப்பார்கள். அது கூட எள்ளும் தண்ணியை இறங்கும் போது சூரிய சந்திராக்கள் உதித்து விடுவார்கள். கவலைப்படாமல் போங்க, அசுரன் அழிந்து விடுவான் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அப்போ அந்த 3 அமாவாசை தான் முக்கியமான அமாவாசை. வரவேற்கக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை. அவர்கள் இருந்து தங்கக்கூடிய மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாத அமாவாசை நமக்கு பௌர்ணமியில ஆரம்பிச்சு அமாவாசைக்கு முன்னால் பாட்டியம்மை 16 நாட்கள். இந்த 16 திதியில எல்லாருமே எல்லார் வீட்லயும் ஒரு மதிப்பு இருக்கும். இந்த இறந்து போனவர்கள் இருப்பார். அந்த திதியில அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். இரவு தங்குகிறார்கள் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆடி மாதம் முதல் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை அமாவாசை அன்னைக்கு அதே மாதிரி மறுபடியும் சுவாமி எல்லாம் தீர்த்தவாரிக்கு வராங்க. புரட்டாசி அமாவாசைக்கு தீர்த்தவாரி கிடையாது எங்கேயுமே. தை அமாவாசைக்கு திரும்ப கடற்கரைக்கு வருவாங்க சுவாமி தான். ஏன்னா இவங்க எல்லாரையும் திரும்பி வானுலகுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வழங்குகிறார்கள். அப்ப இந்த 3 அமாவாசைகள் மிக மிக சிறப்பு. ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை 3 அமாவாசைகள் 6 மாதத்திலே நடைபெறும். இந்த அமாவாசையில சூரிய கிரகணம் ஏற்படும். அமாவாசையில் ஏற்படுவது சூரிய கிரகணம். சூரியன், சந்திரன், பூமி, ராகு, கேது சொல்றாங்க இல்லையா, அந்த ரேஸ் எல்லாம் ஒன்னா ஒரே நேர்கோட்டுல இருந்ததுன்னா அன்னைக்கு சூரிய கிரகணம் என்று சொல்லுவார்கள். சூரியனை மறைத்து விடும். சூரியனுக்கு அப்புறம் எல்லா கிரகமும் வருத்தலாம் அப்படின்னா சூரியன் எப்படி தெரியும்? அதனால சூரியன் கிரகணம் ஆகிறார். கிரகணம்னா எடுத்தல். அப்படியே சூரிய கிரகணம் மறைந்து விடுகிறது அப்படின்னு பேர். அமாவாசையில ஏற்படுவது சூரிய கிரகணம். அதே பௌர்ணமியில ஏற்பட்டால் அது சந்திர கிரகணம். இதே மாதிரிதான் நேர்கோட்டுல சூரியன், சந்திரன், பூமி, ராகு, கேது இவர்கள் எல்லாம் நிற்பார்கள். டிசெண்டிங் ஆர்டர், அசெண்டிங் ஆர்டர் என்று கூட சொல்லக்கூடிய கோடு. இந்த கோடுகள் நேர ஒரே நேரத்தில் நிற்கும்.
அதனால இந்த அமாவாசை பற்றின சிறப்பான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சாதாரணமாக நம்ம வந்து ஈஸியா புறந்தள்ளிட முடியாது. எல்லா விதமான உயிரினங்களும் இருக்கிறது. கொசு இருக்கு, டெங்கு இருக்கு, காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, இப்படி நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ஒழிச்சிட முடியாது. எல்லா ஊர்லயும் எல்லா விதமான இடத்துலயும் அது பரவி இருக்கிறது. என்ன உருமாறி இருக்கும், அந்த நோய் நொடிகள் எல்லாம் உருமாறி இருக்கும். அது மாதிரி ஆன்மீகமும் உருமாறி 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 உங்களிடத்துல வந்து சேருமே தவிர அழிந்து போவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்மீகம் என்பது காலம் தொற்று நடந்து வந்து கொண்டு இருக்குது. இதைத்தான் ஃபாலோ பண்ணணும், இதுதான் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிரகத்திட்ட இப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. யாரெல்லாம் மேல வரணும்னு இருக்கோ அந்த காலம் வரும்பொழுது சுழலும் பொழுது அவர்கள் மேலே வருவார்கள். யாரெல்லாம் கீழே போகணும் இருக்கோ அந்த ஜாதக காலகட்டத்தில் அவங்க கீழே போவாங்க. அதனால எந்த விதமான கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு தாராளமா கேட்கலாம். ஆன்மீகம் வளர்ந்து 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 முற்றிலும் மாறுபட்ட செய்தியாக உங்களிடத்தை வந்து சேரும். ஆகையினால் அது அழிவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆகையினால நீங்க வந்து எந்த கேள்வியாக இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். ஸ்பாட் பதில் அடுத்த வாரமே அந்த கேள்விக்கான பதில் உங்களிடத்துல வந்து ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் தனிப்பட்ட என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க. நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல உங்க ஜாதகத்தை பதிவிட்டு அந்த கேள்விகள் கேட்டீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் உடனே தரப்படும். இந்த ஐடி சார்பாக நடத்தப்படும் அறிவோம் ஆன்மீகம் அறிவோம் இந்த நிகழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய கேள்விகள் கேளுங்க. தாராளமாக சொல்லிக்கொண்டே இருப்போம். வாரந்தோறும் வரும். எப்போது பார்த்தாலும் இந்த நிகழ்ச்சி நீங்க ஆன்மீகம் அறிவோம் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம சேனல்ல வந்துடும். அதனால நீங்க தொடர்ச்சியாக பாருங்கள். இந்த நிகழ்ச்சியில மற்றவர்களை ஒதுக்கி நல்லவைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.